கருப்பு சட்டைக்காரர்களின் பித்தலாட்டத்தை கண்டுகொள்ளக்கூடாது என்கிறார் கி. வீரமணி. அறிவு நாணயமுள்ள பேச்சா அது என பார்ப்போம். ஊருக்கெல்லாம் பகுத்தறிவு பாடம் எடுக்கும் தீக்க ஆசாமிகள் தங்கள் சகாக்களின் அயோக்கியத்தனங்களை பற்றி என்றாவது ஒழுங்கு மரியாதையுடன் விமர்சித்திருக்கிறார்களா? இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு பகுத்தறிவாளனின் முதல் யோகியதையே எதை பற்றி பேசினாலும் அதில் உண்மையும் நேர்மையும் இருக்க வேண்டும். எந்த விஷயத்திலும் பாராபட்சம் இருக்கக்கூடாது என்பதே அந்த முதல் யோகியதையிலேயே ஈவேராவாதிகளின் முகமூடி கலண்டு விழுந்து பகுத்தறிவுக்கு துரோகம் செய்து விடுகிறது. கி. வீரமணி தம் இயக்கத்தவர்கள் கலந்து கொண்ட ஒரு கூட்டத்தில் கூறியது, கருப்பு சட்டை அணிந்தால் ஒரு கருப்பு சட்டை இன்னொரு கருப்பு சட்டையை பார்த்தால் பற்றுதான் வர வேண்டுமே தவிர அவர்களிடம் இருக்கும் குறைகள் என்னவென்று பார்க்கக்கூடாது. அவர்களை எப்படி பற்றோடு நடத்துவது, அவர்களை எப்படி பாசத்தோடு நடத்துவது, அந்த பற்றும் பாசமும் இருந்தால் அதுதான் இந்த இயக்கத்திற்குள்ள பெரிய தனித்தன்மை ஆகும். 21/7/2017 நாள் விடுதலை. கி. வீரமணி என்ன சொல்ல வருகிறார்? கருப்பு சட்டை அணிந்தவனின் குறையை பார்க்கக்கூடாது என்று. குறை என்றால் என்ன? உடற்கூறை அல்ல. கருப்பு சட்டைக்காரனிடம் ஒரு அயோக்கியத்தனம் இருந்தால் அதை பெரிதுபடுத்தாமல் அவனிடம் சிநேகம் பார்க்க வேண்டுமாம். குறையை பார்க்கக்கூடாது, பற்றோடு நடக்க வேண்டும் என்று சொன்னால் அயலாரின் பார்வையிலிருந்து அவனது அயோக்கியத்தனத்தை மறைத்து வைக்க வேண்டும் என்கிறாரா? திருடுவதிலிருந்து பாலியல் வன்கொடுமை வரை எல்லாம் குற்றங்குறைகள்தான். அந்த குறைகள் என்னவென்று பார்க்கக்கூடாது என்கிறாரா? அதுதான், அந்த மூடி மறைக்கிற வேலைதான் இயக்கத்தில் உள்ள பெரிய தனித்தன்மையாகும் என்கிறாரா? இதுபோல் ஒவ்வொருவனும் தான் சார்ந்துள்ள ஜாதி, தான் சார்ந்துள்ள மதம், தான் சார்ந்துள்ள கட்சி, இவர்களின் குறைகளை பார்க்கக்கூடாது என்று முடிவெடுத்து விட்டால் இந்த உலகம் மனித குற்றங்களாலேயே நிரம்பி வழியாதா? அதனாலேயே மனித சமூகம் அழிவை தேடிக்கொள்ளாதா? பகுத்தறிவாதியாக இருந்து கொண்டு கி. வீரமணி தன் தரப்பு ஆட்களின் குறைகளை பார்க்கக்கூடாது என்றால் அதைவிட வேறு அறிவு ஒழுங்கற்ற செயல் உள்ளதா? பகுத்தறிவாதி என சொல்வதற்கான லாயக்கில்லாத ஆசாமியாகத்தானே கி. வீரமணியை இங்கு பார்க்க வேண்டியுள்ளது. கருப்பு சட்டைக்காரர்களிடம் இருக்கும் குறைகள் என்னவென்று பார்க்கக்கூடாது என்று பிரச்சாரத்தை துவக்கியவர்கள் அத்தோடு நிறுத்தி கொண்டிருந்தால் கூட பரவாயில்லை. வெட்கக்கேடான வகையில் பரிணாம வளர்ச்சி அடைந்து தங்கள் கழகமான திமுகவினரின் குற்றங்குறை, அதாவது ஊழல் செய்தால் பேசக்கூடாது மற்றும் அவ்வப்போது வேறு யாருடனெல்லாம் தாய்க்கழகமாம் திராவிடர் கழகம் கூட்டணி வைக்கிறதோ அவர்களின் குற்றங்குறைகளையும் பேசக்கூடாது என்பதோடு சிறுபான்மை சமூகம் குற்றங்குறை செய்தால் அதையும் கண்டுகொள்ளக்கூடாது, குறிப்பிட்ட ஜாதியினர் குற்றங்குறை செய்தால் அதையும் கண்டுகொள்ளவே கூடாது என்கிற கேவலமான நிலைக்கு பரிணாம வளர்ச்சி அடைந்து விட்டதையே கி. வீரமணியின் குற்றங்குறை பேச்சு காட்டுகிறது. இதை நாம் இட்டுக்கட்டி கூறவில்லை. இதுவரை எந்த பாதிரியாரின் பாலியல் வன்கொடுமையாவது கி. வீரமணி கண்டித்து பார்த்திருக்கிறோமா? பாதிரியார்கள் கருப்பு சட்டையாக இல்லை ஆயினும் ஏதோ ஒரு அனுசரணை அவர்களுடன் மானமிகு கி. வீரமணிக்கு. இத்தகைய இழிவான பகுத்தறிவால் பாதிக்கப்பட்ட தரப்பு என்று ஒன்று இருக்குமே, அவர்களுக்கு சமூக நீதிக்காரர்களான நாம் துரோகம் செய்கிறோமே, அவ்வாறு செய்யலாமா என்று உணர்கிற அறிவை இழந்தவர்களாக ஆகிவிட்டார்களே. இந்த கேவலத்தை துவக்கி வைத்தவர் என்கிற பெருமையை கி. வீரமணியின் அறிவுலக ஆசானாம் ஈவே ராமசாமியே பெறுகிறார். ஈவே ராமசாமி கூறுகிறார்,
திமுகவினரின் ஊழலை பார்த்து இப்போது பகுத்தறிவாளர்கள் ஆட்சியில் இருக்கின்றனர். அதாவது திமுகவினர். அவர்கள் மேல் பல குறைகளை சொன்னாலும் அவர்கள் லஞ்சம் வாங்கினாலும் எனக்கு கவலை இல்லை. வாழ்க்கையிலே திருட்டுப் பணம் சம்பாதிப்பதிலே தனி ருசி. அவர்கள் மக்களை அறிவாளிகளாக்க பாடுபட்டால் போதும். விடுதலை 27/8/1967. ஈவே ராமசாமியின் இத்தகைய பேச்சை ஆமோதிக்கும் விதமாகத்தான் கி. வீரமணி கூறுகிறார். கருப்பு சட்டை அணிந்தால் ஒரு கருப்பு சட்டை இன்னொரு கருப்பு சட்டையை பார்த்தால் பற்றுதான் வர வேண்டுமே தவிர அவர்களிடம் இருக்கும் குறைகள் என்னவென்று பார்க்கக்கூடாது என்று. மேற்கண்ட பேச்சில் இருந்து ஈவே ராமசாமியின் அறிவு யோகியதை எத்தகையது என அறிய முடிகிறதா? திருட்டு பணம் சம்பாதிப்பதிலே தனி ருசியா கண்டுகொண்டார். தனி ருசி இருக்கத்தானே செய்யும். ஏமாந்தவனின் கண்ணீரால் அந்த திருட்டு பணம் உப்பு கரிக்குமே, அதுதான் தனி ருசி. ஒரு திருடன் மக்களை எப்படி அறிவாளியாக்குவான் என ஈவே ராமசாமியின் அறிவு யோசிக்கவில்லை. திருடன் இன்னொரு திருடனை தான் உருவாக்குவானே தவிர மகாத்மாவையா உருவாக்கப் போகிறான்? ஈவே ராமசாமியின் பேச்சும் கி. வீரமணியின் பேச்சும் குற்றம் செய்கிறவனை ஒரு விதத்தில் ஊக்குவிப்பது போல்தானே. நான் இருக்கேண்டா, நீ என்ன வேணும்னாலும் செய்யடா என தூண்டி விடுபவனின் யோகியதை தானே இவர்களின் பேச்சின் யோகியதை காட்டுகிறது. கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு குற்றம் செய்தால் திகாவினரே பாதுகாப்பளிப்பார்கள் என்கிற ரீதியில் தானே இங்க பலரின் செய்கை உள்ளது. உதாரணத்திற்கு வைரமுத்து என்கிற கவிஞரே பெண்கள் மீது பாலியல் அச்சுறுத்தல் விடுத்து அது சர்ச்சையான போது ஆண்டாள் விவகாரத்தை சாக்காக வைத்து விடுதலைக்கு ஆயுள் சந்தா கட்டி திராவிட மேடை ஏறி பகுதி நேர கருப்பு சட்டைக்காரனாகி தன்னை காப்பாற்றிக் கொண்டார். இது எவ்வளவு கேவலமான செயல்! கருப்பு சட்டையை கண்டால் அவர்களின் குறைகளை கூறக்கூடாது என்கிற திராவிட பாலிசிக்கு ஏற்ப கி. வீரமணியும் வைரமுத்துவுக்கு அரணாக அறத்திற்கு முரணாக நின்றார். உண்மையில் பகுத்தறிவாதிகள் என சொல்லிக் கொள்பவனின் இயக்கம் எப்படி இருக்க வேண்டும்? குற்றவாளிகளும் அயோக்கியன் எவனும் தஞ்சம் புகா வண்ணம் இருக்க வேண்டும். குற்றவாளிகள் தஞ்சம் புகவும் அஞ்ச வேண்டும். திராவிடர் கழக கொள்கை அவ்வண்ணம் உள்ளதா? கருப்பு சட்டை அணிந்தவனின் குற்றங்குறையை பார்க்காதே, கருப்பு சட்டை அணியாதவனின் குற்றங்குறையை லேசில் விட்டுவிடாதே என்கிறாலே அளவுக்குத்தானே கி. வீரமணியின் அறிவொழுக்கம் உள்ளது.